என்னடா வாழ்க்கை, வாழவே பிடிக்கல, ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதோ உங்களுக்கான ஒரு கதை தான் இது. குடும்பத்தில் வறுமை சூழல், பொறுப்பே இல்லாத குடிகார அப்பா. அவங்க அம்மாவோ சின்ன சின்ன குழந்தைகளுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுத்து அதில் வரக்கூடிய வருமானத்தில் குடும்பத்தை நடத்திட்டு வராங்க. வறுமை காரணமாக அவரால் பள்ளிக்கு போக முடியல. பள்ளி படிப்பை பாதிலே நிறுத்திடுறாரு. ஒரு அலுவலகத்தில் எடுபடியாக வேலைக்கு சேர்றாரு. அந்த வேலையும் அவருக்கு பிடிக்கல. ஒரு நாள் ஒரு கடிதத்தை எடுத்து அம்மாவுக்கு எழுதுறாரு. அம்மா, கடவுள் கொடுத்தது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கைய நான் எடுபிடி வேலை செய்தே வீணடிக்க விரும்பவில்லை சொல்லிட்டு கடிதத்தை எழுதி அனுப்பிவிட்டு அந்த வேலையிலிருந்து வெளியே வந்துடுறாரு. வந்த உடனே அவருக்கு என்ன செய்யறதுனே புரியல. பல புத்தகங்களை வாசிக்கிறாரு, சின்ன சின்ன நாவல்களை எழுதுறாரு, இசை தொடர்பான கட்டுரைகளை எழுதுறாரு. எதுவுமே வெற்றி அடையவில்லை. வாழ்க்கையில பல தோல்விகளை தான் அவர் சந்திச்சுட்டே வராரு. அப்படி பல தோல்விகளை சந்தித்த போதும் தான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை மட்டும் அவர் விடவே இல்லை. புத்தகங்களை வாசிக்கிறாரு, நிறைய நாடகங்களை எழுதுகிறாரு. நகைச்சுவையாக எழுதிய நாடகங்கள் அனைத்துமே மக்களுடைய மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. பல நாடகங்களை எழுதி 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 ஒரு காலகட்டத்தில் புகழ்பெற்ற நாடக ஆசிரியராகவே தன்னை உயர்த்தி கொண்டவர். வாழ்க்கை ஒரு முறைதான், பல தலைமுறை வாழ்த்தும் அளவிற்கு தன்னை உயர்த்தி கொண்ட அந்த நாடக ஆசிரியர் யார் தெரியுமாங்க? அவர்தான் ஆங்கில நாடக ஆசிரியரான ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவர்கள். வாழ்க்கை ஒரு முறை தாங்க. நமக்கும் அந்த வாழ்க்கையை வாகை சூடும் அளவிற்கு நம்ம நல்லா வாழ வேண்டும். வாழ்க்கையை நன்றாக வாழ்வோம். நன்றி.